நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராஜ்யசபா பொதுச்செயலர் பிசி மோடியின் பார்வையில் நடைபெற்ற இந்த தேர்தலில் அவர் 452 ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். மொத்தம் 767 எம்பிக்கள் வாக்களித்த நிலையில் 15 ஓட்டுகள் செல்லாதவைகளாக அறிவிக்கப்பட்டன. முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் உடல்நலக்குறைவு காரணமாக பதவி விலகியதை அடுத்து இந்த தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தல் நாளில் காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்களிப்பில் பிரதமர் நரேந்திர மோடி முதல் நபராக ஓட்டளித்தார். தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா, ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் வாக்களித்தனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடா சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தார். தேர்தல் நடைபெற்ற அதே நாளில் மாலை 5 மணிக்கு வாக்களிப்பு நிறைவுற்று அதன்பின் எண்ணிக்கை துவங்கி முடிவு அறிவிக்கப்பட்டது. பாஜக தலைமையிலான தேசிய கூட்டணிக்கு 438 எம்பிக்கள் ஆதரவாக இருந்த நிலையில் கூடுதலாக 14 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதே சமயம் 315 ஓட்டுகள் கிடைக்கும் என எதிர்பார்த்த இந்தியா கூட்டணி 300 ஓட்டுகளை மட்டுமே பெற்றது. இதனால் எதிர்க்கட்சி துறையில் சில பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்தது. மேலும் பிஜு ஜனதா தளம், பாரத் ராஷ்டிர சமிதி, சிரோன்மணி அகாலி தளம் ஆகிய கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன. திருப்பூரில் பிறந்த சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக மாநில தலைவராகவும் கோவை தொகுதி எம்பியாகவும் பணியாற்றியவர். ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவின் கவர்னராக இருந்த அவர் தற்போது துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆர் வெங்கட்ராமனுக்கு அடுத்து துணை ஜனாதிபதி பதவியை வகிக்கும் 2வது தமிழர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்துள்ளது. செப்டம்பர் 12 அன்று அவர் பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.